இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல என்னாச்சுங்க? கோவில் முழுக்க தேடி பார்த்தாச்சுப்பா. அந்த பாம் எங்க இருக்குன்னு தெரியலப்பா. டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம கும்பாபிஷேக வேலையை பாக்குறதா இல்ல பாம தேடுறதா? அந்த பொம்பளை நம்மள எந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு பாரு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்தானங்க ஆகணும். ஏப்பா அந்த பாம பார்த்தா இந்த பாறைக்கெல்லாம் வெடி வைப்பாங்கல்ல அந்த பாம் மாதிரி தான்ப்பா இருக்கு. நம்ம ஏரியாலேயே சண்முக தான்ப்பா பாறைக்கெல்லாம் பாம் வைப்பான். அவனை விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும்பா. சரி வாங்க. வாங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு தகவல் வேணும், அதான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன தகவலுங்க? அண்ணா இன்னைக்கு நீங்க யாருக்காவது பாறைக்கு வைக்கிற வெடி ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, காலையில காளியம்மா வீட்டுக்கு போய் கிணறு வெட்டுறதுக்காக 2 பாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல அவங்க உண்மையாவே கிணறு வெட்டுறதுக்காக தான் வெடி வைக்க போறதா சொன்னாங்களா? ஆமா, அப்படி சொல்லிதான் கேட்டாங்க. நானே வெடி வச்சு பாறையை உடச்சு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் நீ பாமை மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் வந்துட்டேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா? அவங்கள பத்தி நீங்க கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீங்க காலையில காளிமா வீட்டு பக்கம் போறத பார்த்தோம், அதான் கேட்டோம். சரிங்க, நாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சரிண்ணே வாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரு ஸ்கூல் படிப்பையே முடிக்கலன்னு தான் சொன்னாரு. காலேஜுக்கெல்லாம் போனதா சொல்லவே இல்லையே. யார் சொன்னா? உங்க மாப்பிள்ள காலேஜ் படிச்சவரு, நல்லா படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவரு. அவரை போய் ஸ்கூல் தாண்டாதவருன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என் மாப்பிள்ள ஸ்கூல் படிப்புல இருந்தே பாதியில நின்னுட்டதா சொன்னாரு. அதுக்கு மேல படிக்க வசதி இல்லைன்னு சொன்னாரு. அக்கா, இவங்க மாப்பிள்ளன்னு யார சொல்றாங்கன்னு கவனமா கேளு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க மாப்பிள்ள தானே கார்த்தி. அவர் நான் படிச்ச காலேஜ்ல தான் படிச்சாரு. அக்கா, இப்ப உண்மை வெளியில வந்துருச்சு பாத்தியா? இப்பயாச்சும் நான் சொல்றத நம்பு. அம்மா, அம்மா, இப்பதான் இவங்க பாட்டிய பாத்துட்டு வராங்க. பாட்டி கார்த்தி தான் உங்க மாப்பிள்ளைன்னு ஒரே முறை வச்சு சொல்லிருப்பாங்க. அதனாலதான் இவங்க கார்த்திக் உங்க மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. சரிதானே மேடம்? ஆமா. ஏய், இவங்க எல்லாம் தெளிவாதான் சொல்றாங்க. நீதான் உள்ள புகுது குழப்பம் பண்ணிட்டு இருக்க. மேடம், எங்க மாப்பிள்ளை தானே கார்த்தின்னு சொல்ல வந்தீங்க? உங்க மாப்பிள்ள தான் கார்த்தியான்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்திய. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அவங்கள பத்தி இங்க பேசாதீங்க. அந்த கார்த்திக் எனக்கு மாப்பிள்ளையே இல்ல. அவனை உறவு முறையில கூட மாப்பிள்ளைன்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. மாப்பிள்ளைனா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜா மட்டும்தான் எனக்கு மாப்பிள்ளை. மேடம், இப்படியே அம்மா கிட்ட இருந்தும் சித்தி கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? மேடம், என் ஹஸ்பண்ட் கார்த்தி தானி அம்மாக்கு தெரியாது. அவரை ராஜாங்கிற பேர்ல தான் அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற ரேவதி? கார்த்தி பேரு ராஜாவா? எதுக்காக இந்த பேர் மாற்றம்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு?
வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? கிராமத்துல அவருக்கு இப்படி தாத்தா பாட்டி தாய் மாமான்னு நிறைய உறவு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அவர் இந்த கிராமத்துக்கு வந்ததே பிரிஞ்சு கிடக்குற எங்க 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கதான். வந்த இடத்துலதான் எங்க அப்பா கையால தான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரு. அந்த 2 விஷயத்தையும் செஞ்சு முடிக்கதான் தாத்தா ராஜா சேதுபதியோட பேரனா இருந்தவரு எங்க வீட்ல ராஜாங்கிற பேர்ல டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இடையில சந்தர்ப்ப சூழ்நிலையால என்னையும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கார்த்தி வாழ்க்கையில சினிமால நடக்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. இங்க வந்து அவர் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்துக்காரராவே ஆயிட்டாரு போல இருக்கே. எல்லாமே எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு தான். ஆனா என்னோட சித்திக்கு அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை எங்க அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் அம்மா கிட்ட நீங்க பேசும்போது உங்க மூலமா ஏதாவது நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ண பார்த்தேன். நல்ல வேலை நீ சைகை செஞ்சதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி சென்னையில பெரிய பிசினஸ் மேன். அவர் கை தட்டினா வேலை செய்ய 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இங்க வந்து டிரைவரா இருக்காருன்னா உங்க 2 குடும்பத்து மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காருன்னு தெரியுது. அவரு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே நீ லக்கி தான். நீங்க சொல்றது உண்மைதான். கல்யாணமான புதுசுல நான் அவரை பத்தி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரோட நல்ல குணங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவர் தான் என் வாழ்க்கைன்னு நான் முழுசா சரண்டர் ஆயிட்டேன். அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இப்ப புதுசா அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன சிக்கல்? இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அவர் யாருங்கிற உண்மைய என் அம்மா கிட்ட சொல்ல போறதா சொன்னாரு. அதனால என்னென்ன பிரச்சனை வருமோன்னு தான் பயமா இருக்கு. நீ கவலையே படாத. கார்த்தி தீர யோசிக்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டாரு. அவர் முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும். இல்ல மேடம், எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இப்ப அவரை பத்தின உண்மை தெரிய வந்தா அவரை பழி வாங்கறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. கார்த்திக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அத துணிச்சலா ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுவாரு. உங்க அம்மா விஷயத்திலயும் எந்த பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா ஃபேஸ் பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவாரு. நீ தைரியமா இரு.